பவானி தாயே வா வா, பாடுகின்ற நீயே வா வா, பாவி என்று என்னை தள்ளாது பதமலர் அருளிட வா வா, பதமலர் அருளிட வா வா. ஓம் சக்தி. அன்பான நேயர்களுக்கு பவானி அம்மனின் பாசத்தை பற்றி சொல்லிக்கொண்டு வருகின்றேன் அல்லவா. பாலாலயத்தில் வைத்து 7.5 வருடங்கள் ஆகிவிட்டன. அவளின் வடிவத்தை கண்டு அபிஷேகங்கள் செய்ய முடியவில்லை. அம்மா, நீ எப்பொழுது வெளிப்படப் போகின்றாய்? உன்னை கண்டு உன் திருமேனி குளிர அபிஷேகம் செய்ய வேண்டும் போல் இருக்கிறதே, என்ன செய்வது தாயே? சீக்கிரம் கும்பாபிஷேகம் செய்து கொள், உன் கருவறைக்கு செல்லம்மா என்று மனதுள் எண்ணிக்கொண்டே இருந்தேன். வந்தாள் பவானி வீடு தேடி. எப்படி என்றால், எங்கள் உறவுக்கார பையன் சிலை வடிக்கும் படிப்பை முடித்துவிட்டு அவன் வடித்த ஐம்பொன் சிலையை சென்னையில் நடந்த சிலைகள் கண்காட்சிக்காக எடுத்து வந்து முதல் பரிசையும் வென்று அம்மன் சிலையுடன் எங்கள் வீட்டிற்கு வந்தான். அவன் தெருமுனையில் வரும்போது வீட்டினுள் இருந்த நான் எதேச்சையாக வாசலுக்கு வந்தேன். அம்மா வருகிறாள் அல்லவா, அவளை வரவேற்க வேண்டும் என்பதற்காக அன்னை என்னை வரவழைத்தாள் போலும் வாசலுக்கு. ஒரு கட்டை பையில் சிலையை எடுத்து வந்தான். அவன் சிலை எடுத்து வருவதும் பையினுள் சிலை இருப்பதும் எனக்கு தெரியாது. வீட்டிற்குள் வந்ததும், தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு வருகிறாயே, என்ன என்று கேட்டேன். ஐம்பொன் அம்மன் சிலை என்று தான் சென்னைக்கு வந்த விவரத்தையும் சொல்லி சிலையை எடுத்தும் காண்பித்தான். கரும்பு தின்ன கூலியா வேண்டும்? நான் அப்படியே தூக்கி இடுப்பில் வைத்து கொண்டேன். எனக்கு அறிந்த பெண் சாலையில் அந்த நேரம் சென்றவர் நான் தூக்கி வைத்திருப்பதை பார்த்துவிட்டு அவரும் ஓடி வந்து, அம்மா, நானும் கொஞ்ச நேரம் வைத்துக்கொள்கிறேன் என்றார். கொடுத்தேன். அவரது இடுப்பிலும் அன்னை அமர்ந்து கொண்டாள். என்னிடம் கொடுக்க மனமில்லாமல் கொடுத்தார். பின்பு என்ன, ஒரு நல்ல நாள் பார்த்து அம்மனுக்கு அத்தனை அபிஷேகங்களும் வீட்டில் செய்து விமரிசையான பூஜையையும் முடித்தோம். பவானி அம்மன் கும்பாபிஷேகம் நடக்க 1 வருடத்திற்குள் இப்படி நவராத்திரி பூஜையும் அன்னைக்கான அபிஷேகங்களும் நடந்தன. எங்களை அறியாமல், ஆனால் அவள் அறிந்தது. அன்னையும் பாலாலயத்திலிருந்து வெளிவந்து விட்டாள். எத்தனை பாடுபட்டு என்ன, இப்பொழுது குரங்கின் கை பூமாலையாய் ஆலய நிர்வாகம் சீர்கெட்டு கிடக்கின்றது. கடவுளர்களின் விளையாட்டை நம்மால் அறிந்து கொள்ள முடியுமா? இப்பதிவில் இருப்பவள்தான் அன்று என் குறையை தீர்க்க என் வீடு தேடி வந்தவள். நம்மை அடித்தாலும் அம்மா அம்மாதானே அன்பு நேயர்களே. அன்னையர்களின் ஆசியும் அருளும் நம்மை என்றென்றும் காத்த வண்ணம் இருக்க வேண்டும். அடுத்த பதிவில் சந்திப்போம். ஓம் சக்தி.